ஹை காய்ஸ், வெல்கம் டு ரேட் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து GTA 3 டெஃபினட்டிவ் எடிஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துருவாங்க. அப்போ தான் பார்ட் 2 செகண்ட் வீடியோ பார்க்கணும். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து இப்போ போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கடைசியாக போன வீடியோவில் வந்து ஒரு பேங்க் ராபரி போகிறோன்னு போயிருக்கோம். பட் ஆனால் வந்து நம்ம கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்மளை வந்து சுட்டு கடைசியில் வந்து போலீஸ் வந்துச்சுனாங்க. அதுலேருந்து ஒரு பிரிட்ஜு பிளாஸ்ட் ஆகி நம்ம தப்பிச்சு இப்போ ஏதோ நமக்கு வந்து லூகிட்ட போய் நம்ம இப்போ வேலை செய்கிறோம். அது மாதிரி ஜோட்டையும் வேலை செய்கிறோம். சரி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மிஷன் அப்படி என்னடா ஒரு கார் வர மாட்டேங்கி இவங்க வேன் அந்த வேன் வேண்டாம் எனக்கு கார் தேவை. நம்ம என்னடா என்ன டிபேட்ரிஸுக்கு எதுவும் வராது அந்தளவுக்கு. என்னடா கிளாடு நான் அசிங்கமாக காமிக்கிறான். இங்கே பார்த்தீங்களா கிளாடு அசிங்கம் இன்னும் பாருங்கள் இப்படி அசிங்கமாக காமிக்கிறான் பார்த்தீங்களா. ஏன்டா இப்படி இருக்க இவ்வளோ இப்படி தான் வயலன்ஸாக இருக்கக்கூடாது. இது வயலன்ஸ் ஆகி தான் ராக் ஸ்டார் கொடுக்குற பிரச்சனையே ஒரு தடவை வந்துச்சு. அந்த பிரச்சனை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஷப்பா அவங்க ஃபாஸ்ட் கார் வந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போய் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவோம். ஆடி ஒரு கார் கிடச்சி பேசுறது லைட்டாக கேம் லாக் ஆகுது. ஏன் அப்படி லாக் ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரெசல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். அதனால தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டக்குனு போய் நம்ம வந்து சேவ் பண்ணிப்போம். இந்த காரை போய் சேவ் பண்ணிப்போம். ஓகே, ஆனால் இப்போ இந்த கேமை போய் நம்ம சேவ் பண்ணிப்போம். கார் சேவ் பண்ணவங்களுக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னது சேவ் கேமு இதான் டிரைவிங் ஸ்டீஃப் ஆர்மி கன்ஃபார்ம். ஓகே, சீக்கிரம் வெளியே வாட கிளாடு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வண்டி வச்சுக்கிட்டு சீனுக்கு வச்சுருக்கோம் நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடும். என்ன கிளாடு அதுக்குள்ளே வந்து அவனுக்கு ஸ்டாமினா போயிடுது. கவனிச்சிங்களா? டக்குன்னு நான் கொஞ்சம் ஓடினாலே போதும், அதுக்குள்ளே அவனுக்கு ஸ்டாமினா போயிடுது. இது கொஞ்சம் பிகினிங் ஆஃப் த கேமுங்கிறதுனால அப்படி இருக்குது. பட் ஆனால் போக போக மிஷின்ஸ்லாம் வந்து நிறைய போக வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா கூடிடும். ஐயே இது வேறு பாட்டு போட்டுட்டே இருக்காங்க. நான் சவுண்டை குறைச்சிக்கிறேன், உங்களுக்கு கேட்கக்கூடாது. இது வேறு என்ன வண்டிலாம் போனால் கூட அந்த கொஞ்சம் சவுண்டு வச்சுப்போம். அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து இது நம்ம அவன் பேசுகிறது கேட்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது வேறு லைட்டு லாக் வேறு ஆகுது. இந்த கேமை இதுக்கு வாங்குறனாலே ஒரு குட் கிராஃபிக்ஸ்க்காக தான் இந்த கேமை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாங்கவே செய்வோம். பட் அதுலேயும் பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் கம்மியாச்சா தான் கேம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருந்தால் என்ன கைஸ் பண்ணுறது. இந்த கேம் வாங்குறது எதுக்குனாலே வந்து அந்த கிராஃபிக்ஸ்க்காக தான், அந்த டெஃபினிட்டிவ் எடிஷனோட இதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா டக்குன்னு ஓடு அவ்வளோதான் சொன்னது. பம்பு ஆக்ஷன் பிம்பு என்னடா அது மிஷின் வித்தியாசமாக கொண்டு வரானுங்க கைஸ். பார்த்தீங்களா என்னடா அது ஆண்ட்ராய்டு இதே நான் இப்போ தான் கவனிக்கணும். ஏய் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஸ்கஸி, நான் இது எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிப்பேன். இப்போ நீ வந்து பேக் ஆஃப் த அம்முனேஷன் அங்கே இதுக்கு போக சொல்கிறேன். சம்மந்தம் அம்முனேஷன் போக சொல்கிறேன் எதுக்கு? ஸோ அங்கே ஏதோ கார் போகுது. எனக்கு கார் போகிறதுக்கு நீங்கள் காமிச்சிட்ருக்கீங்க. இப்போ என்னென்னமோ சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் நான் வந்து இது கட்சினை ஸ்கிப் பண்ணல, ரொம்ப சின்ன கட்சினாக இருந்துச்சு அவ்வளோதான். இது ப்ரெஸ் ஓல்டு ஸ்ப்ரிண்ட் ஆடா பாவி, இது பிகினிங்கில் சொல்லணும்டா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். பாருங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா அம்முனேஷன் போக சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து போன GTA Vice City போட்டப்பையும் வந்து அம்முனேஷன் தான் சொன்னாங்க. அம்முனேஷன் எவன்டா வைக்கிறது என்னடா பேர் இது? என்னது கோ இன்சைடு அம்முனேஷன் டு பை வெப்பன்ஸ் வெப்பன் அவன் இது சொல்கிறேன். லூகி வந்து அவன்கிட்ட ஒரு கன்று பின்னாடி வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். இதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது. பட் ஆனால் அம்முனேஷனுக்கு பின்னாடி எங்கேயோ என்னடா இவன் அதுக்குள்ளே டயர்டாக ரொம்ப டயர்டாகிறான் கைஸ். பார்த்தீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் உள்ளவங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் அது மட்டும் கட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதான் கன்று பிள்ளை. ஏன்டா பாவி பெருசாக ஏதாச்சும் வெப்பன் வச்சுருப்பாங்க, பார்த்தா ஒரு பிஸ்டலை போய் கொடுத்துருக்கானுங்க. ஏன்டா வேறு கன்னே கிடைக்கல, இந்த கன்னை போய் தரானுங்க கைஸ். பாருங்களேன். ஸோ இப்போ ஏதாச்சும் கார் வேணும். கார் குடுறா இது வார்த்தம் ஓட மாட்டேங்க கைஸ். டக்குன்னு அந்த ஸ்டமினா என்னது அந்த காரில் உள்ளவங்களாம் போட்டு தள்ள சொல்கிறாங்க போல இருக்கு. ஒருத்தன் ஓட மாட்டேங்கான். இருறா கண்ணாமினான்னு சொல்லாதடா கிளாடு. இல்லை இப்போ தெரிச்சிட்டானுங்க கைஸ். சுடுறானோடனே சுடுறான்டா ஓடுங்கடா அப்படியே ஓட்டானுங்களாகும். இந்த பழைய கேமுக்கெலாம் இதெல்லாம் வச்சுருக்கீங்களா? இப்போ உள்ள கேமில் கூட பெருசாலாம் ஒன்றும் இல்லை. பழைய கேம் தான் கைஸ் ஒருத்தாக இருக்கும். ஏன்னா இப்போ முந்தி கேம்ஸ் வாங்கினா கேம்ஸ்னாலே வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள கேம்ஸ் தான் வந்து அந்த ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் முந்தைய உள்ள கேம்ஸ்லாம் இப்போ வேறு லெவலில்
காசு கொடுத்து வாங்குற கேமுன்னா ஒர்த்தாக இருக்கும். அது என்னத்தான் கிராஃபிக்ஸ் கூட அந்தளவுக்கு இல்லைனா கூட காசு கொடுத்துட்டு வாங்குற கேம் தான் பெஸ்ட்டு. ஸோ வேகமாக போய் இந்த காரில் வாங்கினாலும் கொல்ல சொல்கிறாங்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. பாத்ரா அவன் மொத்தம் இல்லை யாரையே இப்போ நசுக்கிட்டு இருக்கான். ஓகே 2 பேரை நசுக்கிட்டோம். இவனுங்களாம் கொல்ல போகணும். இவங்க என்ன கன்று வச்சுருப்பாங்க இவனுங்க. ஐயோ பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஐயோ வரானுங்க. இவங்க என்ன கன்று வச்சுருக்காங்க. இது பெருசாக பிஸ்டல் இல்லை வேறு ஏதோ பெருசாக கன்னுது. $4000 செத்துட்டானுங்க. இருங்க ஏதோ கன்று வச்சுருக்கீங்க. என்ன கன்று வச்சுருக்காங்க. எஸ் கைஸ் நமக்கு ஒரு புது கன்று கிடச்சிருக்கு. வின் வச்சுருக்கான். இவன் ஒரு கன்று வச்சுருக்கான். இவனுக்கு என்னென்ன கன்று கிடச்சிருக்கு நமக்கு. கைஸ் நமக்கு பிஸ்டலுக்கும் இதுவும் கிடச்சிருக்கு. இருந்தது அது சைலனது. அந்த பிஸ்டல் வந்து இப்போ அம்முனேஷனில் வந்து இப்போ வந்து ஸ்டாக்கில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாச்சும் அந்த பிஸ்டல் அன்லாக் ஆகிருக்கு கைஸ். இதெல்லாமாடா போடுவீங்க அட பாவி. ஸோ திருப்ப லூக்கிட்டு தான் போகிறோம். லைட்டாக கேம் லாக் ஆகுது கைஸ். ரெசல்யூஷன் குறைச்சி கொஞ்சம் குறைக்கலாம். நான் போக பார்க்குறேன். ஏன்னா லைட்டாக இந்த மாதிரி ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடப்பா இப்பயும் ஆகாதுன்னா என்ன பண்ணுவேன் நான். இதுக்கு மேலே ரெசல்யூஷன்லாம் கம்மியாக வச்சா கிராஃபிக்ஸே கேவலமாக இருக்கும். ஒரு மாதிரி இது பிரிண்ட்டே நல்லா இருக்காது. இந்த கேம் வாங்குறதுக்கே ஃபஸ்ட்டு கிராஃபிக்ஸ்க்காக தான். இதை போய் இப்படி பண்ணிங்கன்னா நல்லா பண்ணுறது கைஸ். ஆனால் அவங்களாம் பார்த்தீங்களா ஒரு ஏற்று தான் கைஸ். ஒருத்தனை லேசாக ஏற்றுனா செத்துட்டான். இன்னும் அவன் செத்து போனான்னு கூட தெரில. சரி இன்னொன்று சும்மா ஏற்றுனேன். கடைசியில் காலி ஆகிட்டான். என்னென்ன எனக்கு யாருக்கும் புரியல. ஈஸியாக இருந்த மிஷின் பார்த்தீங்களா. அது ஒரு கன்று வேறு கொடுத்துருக்கானுங்க. இந்த கன்று சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக மங்களாக தெரியுதுல. அது ஏன் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெசல்யூஷன் கொஞ்சம் குறைச்சதுனால தான். ஸோ நடந்தே போகும். இன்னும் ஸ்டமினா என்ன கம்மியாக இருக்குது ரொம்ப. என்னடா அது டப்புன்னு டயர்டாகிறா பாவி. இப்படிலாம் டயர்டாகக்கூடாதுடா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மிஷின்ஸ் முடிக்கணும் கைஸ். என்னது இந்த ஃபிஸ் பாலா அப்படின்னா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கதவை தட்டுறான். போய் கிளாடு கதவு தட்டுறான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது லூகியில் போல இருக்குது. அவனோட அடியாளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவன் கதவை வந்து லூகிக்கு திறந்து விட்றான் போல இருக்குது. போலீஸ்மேனோட போலீஸ்மேன் பாலா அப்படின்னா. என்னது ஓல்டு ஸ்கூலு. ஒரு சில கேர்ள்ஸ்லாம் ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்க. என்னடா வளர்றான் இவன். என்னது இப்போ என்ன பண்ணோம். என்னது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா. லூகி வந்து நான் என்ன சொல்லியிருக்கான்னா வந்து அந்த ஒரு 4 கேர்ள்ஸ் என்னமோ இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணோம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் ஏதோ வந்து இறக்கி விடணுமா. அட்லீஸ்ட் ஒரு 4 கேர்ள்ஸ் இறக்கி விடணும். அப்படி பண்ணலன்னா லூகி வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டானோ. ஐயோ நீ 3 கேர்ள்ஸ் சொன்னால் கூட பரவாயில்ல. 4 போய் சொல்லி வச்சுருக்கான். இதுதான் டர்ட்டி ஒர்க். சத்தியமாக இது ஒரு கேவலமான வேலை. ஆனால் இது கொஞ்சம் ஏன்னா நீங்களே சொல்லுங்கள். இப்படி வெறித்தனமாக இருக்கான் கேர்ள்ஸுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் நல்ல வேலை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்ற மாதிரி இல்லைல்ல. அதாச்சும் வந்து அவங்க விருப்பமாக தான். இந்த கேர்ள்ஸ்லாம் விருப்பமாக தானே வராங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஏறிக்கோம்மா. அப்பாடி ஏறிடுச்சு. சீக்கிரம் அதான் ஏறியாச்சு சேர்த்தியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஏதோ குறிப்பிட்ட பிளேஸ் எங்கேயோ போக சொல்கிறாங்க. அது பிங்க் கலர் மார்க் எங்கேயோ இருக்குல்ல. அங்கே தான் போக சொல்கிறாங்க போல இருக்குது. வாங்க டக்குன்னு போகும். லூகி சந்தோஷமாக இருக்க மாட்டான். என்னடா பண்ணுவாங்க. ஐயையோ எல்லாம் என் தலை எல்லாம் என் யாரும் மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திரும்ப மிஷினை ரீஸ்டார்ட் பண்ண போனோம். எல்லாம் என் நேரம் கைஸ். ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம்லாம் பார்த்தாச்சுல. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நல்ல காரை எடுக்கணும். நம்ம இந்த காரை தான் போன வாட்டி எடுத்து தோற்று போனோம். இதுக்கு அங்கே ஏதோ ஜீப்பு மாதிரி கார் இதுக்கு நான் இதே எடுத்துகிட்டு போயிடும். இதாச்சும் பரவாயில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டே ஒரு கேர்ள் இருக்கா கைஸ். நான் அங்கே வரைக்கும் தேவலாம் போனேன். இந்த கார் ரொம்ப இதுவாக இந்த டெஃபினிட்டிவ் எடிஷனில் என்னென்ன தெரில. டக்குன்னு கார் பற்றிக்குது கைஸ். அது புகையும் வர மாட்டேங்குது. கொஞ்சம் புகை வந்தாச்சும் பரவாயில்ல. நம்ம அலர்ட் ஆயிடுவோம்ல. இது பற்றி போதுங்கிற அலர்ட் ஆயிடுவோம். ஆனால் வந்து இதில் அதுவும் வர மாட்டேங்குது. ஒரிஜினலே பரவாயில்ல போல இருக்குது. ஒரிஜினல்னாச்சும் எப்படி இருக்குன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு அது புகை வந்துடும். பிளாக் கலர் புகை வந்துருச்சுன்னா உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும் கார் பற்றி ஏறி போகுது அப்படின்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். பட் ஆனால் இதில் காமிக்க மாட்டேங்கிங்க எப்படி. ஸோ டக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிடுவோம் அந்த பிளேஸை. இருங்க இங்கே தான் அந்த பிளேஸ் இருக்குது. நம்ம மார்க் பண்ணி விட்டுருவோம். நம்ம மார்க் பண்ணுறா. மார்க் பண்ண முடியல. மார்க் பண்ணியாச்சு இந்த இடத்த. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போவோம். என்னடா வழி சொல்ல மாட்டேங்கிங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டே இருக்கிறதுனால வழி சொல்ல போல இருக்குது. பாடி இது வேறு வாண்டடாக வராங்க. வாண்டடாக ஏற்றிக்கோன்னு வராங்க. ஏற்ற வந்தால்
முடிஞ்சுது. 1 ஸ்டார் 1 லெவலில் அது அவங்களும் பயப்படுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 4 கேர்ள்ஸ் அப்படியே எடுத்து நம்ம வந்து டக்குன்னு இறக்கி அட்லீஸ்ட் 4 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே உள்ள இதை பிடிச்சிட்டோம். பட் ஆனால் அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இன்னும் அந்த ப்ளூ கலரில் நிறுத்தினா தான் போவியா, இங்கே போக மாட்டியா அடப்பாவி. அந்த ப்ளூ கலரெல்லாம் நிறுத்தணும். இந்த ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் GTA 3 இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து 4 பேர் கூட கூப்பிட்டு போகலாம். 4 பேர் 3 பேர் தான் கூப்பிட்டு போகலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வெர்ஷன்லேயும் இந்த டெஃபினிட் எடிஷன் நீங்கள் ஒரு ஆள் தான் கூப்பிட்டு போக முடியும். அதான் நான் ஒரு ஆள் போகிற மாதிரி கார் எடுத்திருக்கேன். அப்போ தான் ஒரு ஆள் போகிற மாதிரி காராக இருந்தால் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ வேகமான பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். இந்த அங்கே ஒரு கேர்ள் என்ன கிட்ட இருக்குது, கிட்ட இருந்தால் நல்லா நம்ம நல்லது தான். கிட்ட இருந்தால் நம்ம லக்கு. ஸோ சீக்கிரம் ஏற்றிடுவோம் நம்ம. ஆனால் ஏற்றியாச்சு. ஐயோ எவ்வளோ ஒருத்தர் நம்மளை அடிக்க வராமல் இருக்குது. ஏன்னா ஓடிடுறா, சும்மா ஏற்றுறதாடி வந்து நான் ஓடிடுறானுங்க. அப்படி இதே போலீஸ் அப்படின்னா வாண்டட் லெவலாம் தருவானுங்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக கேஸ் நம்ம சீக்கிரம் போகணும். நம்ம இன்னும் இப்போ தான் 2 கேர்ள்ஸே நம்ம இப்போ தான் ஒரு கேர்ள் ஏற்றிருக்கோம். 2வது கேர்ளாக நம்ம ஏற்றவே போகிறேன் பாருங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2வது கேர்ளை ஏற்றிருக்கோம். அடுத்து இன்னும் 3 பேர் இருக்காங்க கைஸ். இன்னும் 3 பேர் இருக்காங்க. நம்ம டக்குன்னு போகணும். 3 பேரா 2 பேர் இன்னும் இருக்காங்க கைஸ். அதனால் டக்குன்னு போயாகணும். லூயி சந்தோஷமாக இருக்கானா இருக்க மாட்டானா போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு கேர்ள் இங்கே கிட்டே இருக்கான். இங்கே கிட்டே இருக்கிறதுலாம் நம்ம ராசி. ஓகே டக்குன்னு இது வேறு ஏற மாட்டேங்குது. பொறுமையாக ஒரு பாடி ஏற்றியாச்சு. ஸோ வேகமாக நம்ம பார்த்தீங்கன்னா போவோம். ஏதாச்சும் பற்றிக்கிட்டே கூடாது. பற்றிச்சுன்னா நல்லா சோழி முடிஞ்சிடும். ஐயோ லைட்டாக புகை வர்ற மாதிரி எனக்கு இன்னும் ஃபீலிங் கொடுக்குது. ஸோ பார்த்து போவோம். இன்னும் ஆயிராதுல. ஐயையோ பற்றிக்கிச்சு. அம்மா வாங்கவா சீக்கிரமா. ஐயையோ என்ன தேவையா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார் எடுத்துப்போம். பாடி நிகால பிக் பண்ணியாச்சு. ஆனால் இன்னொரு கார் எடுத்துக்கிட்டோம். அந்த கார் பார்த்தீங்கன்னா புகையே வரல. எனக்கு அப்போதே ஒரு மாதிரி ஃபீலிங் கொடுத்து என்னது இந்த கார் சரியில்லையே அப்படி எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் கொடுத்துச்சு. கடைசியில் பார்த்தா இப்போ தான் புரியுது எனக்கு. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ எத்தனை பேருக்கு GTA 3 பிடிக்கணும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு டெஃபினிட் எடிஷன் மட்டும்தான் பிடிக்கும். டெஃபினிட் எடிஷன் தான் வேறு லெவலில் இருக்கும். கிராஃபிக்ஸ்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் நான் லேப்டாப் வச்சுருக்கேன்னு சொன்னால Windows 7 வச்சுருக்கேன்னு சொன்னால. இப்போ அதை நான் Windows 10க்கு அப்டேட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம நிறைய கேம் பிளேலாம் அதிலே போடுவேன். இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் Windows 11க்கு அப்டேட் பண்ணவே செஞ்சேன். அதில் ஹார்ட்வேர் டிஸ்க்கு அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி இப்போ ஹார்ட்வேர் டிஸ்க் அப்படியே மாற்றி ஒரு வழியாக இப்போ ஏதோ பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டு, ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட்டு, வேறு யூடியூப் சேனல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணிட்டு நாளைக்கு காலை தான் ஃபில் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொண்ணை ஏற்றிடும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதான் லாஸ்ட்டு போல இருக்குது. இதான் கேஸ் லாஸ்ட். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2000 தான். மிச்சம் எல்லாமே நம்ம பண்ணணும். அதெல்லாம் நம்ம விருப்பம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டோம் ஒருத்தனை. ஸோ பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம பண்ணணுன்னா எல்லாம் நம்ம விருப்பம் தான். ஓகே இப்போ டக்குன்னு போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வழியில் தப்பான வழி விட்டு இப்போ வேறு வழியில் போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கேம். எனக்கு அப்படியே விளாட ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த கேம் அப்படியே விளையாடும் போதே எனக்கு நல்லா இருக்குது. அது ட்ரெயின்லாம் இருக்குல்ல. ஏன்னா நான் எப்போவுமே வைஸ் சிட்டி தான் முடிஞ்சு விளாண்டுருப்பேன். மிச்ச கேம் GTA கேம்லாம் தொடவே மாட்டேன். இந்த கேம் விளாடும் போது புதுசாக திங்ஸ்லாம் வந்து எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணும். எப்படின்னா GTA வைஸ் சிட்டியில் வந்து ட்ரெயின் கிடையாது. பட் ஆனால் இது ட்ரெயின் இருக்குல்ல, அதெல்லாம் ட்ரெயினில் ஏறுறது அதெல்லாம் நான் பண்ணி பார்ப்பேன். அது பண்ணும் போதே ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒரு மாதிரி அது ஏனே சொல்ல முடியாது. ஏன்னா அது புதுசாக பண்ணுறது மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால தான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பொண்ணையும் இறக்கி விட்டாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா சைனா டவுனா GTA சைனா டவுன் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சைனா டவுன் என்னன்னு தெரில. ஸோ 4 கேர்ள்ஸ் நம்ம இறக்கி விட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ இதோட பார்த்திங்கன்னா வந்து அந்த மிஷின் முடியுது. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது. நம்ம லூகிஸ் கேர்ள்ஸ் தான் போக போகிறோம். ஏன் பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி மிஷின்லாம் கண்டிப்பாக இன்னும் ஒரு கேர்லாம் இறக்கியே விட முடியாது. ஏன்னா 16 செகண்ட் தான் இருக்குது. அதுவுமே இதுக்கு மாதிரி கேர்ள்ஸ்லாம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்காங்கன்னு. எவ்வளோ அங்கே பாருங்கள் அந்த சைடு அந்த மேப் இந்த ஐலாண்டுக்கு அந்த காரணம் ஒரு கேர்ள் இருக்காங்க. கண்டிப்பாக இப்போலாம் இறக்கி விட முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோதான் முடிஞ்சது மிஷினு. இப்போ இது வேறு சட்டம் போட்டுருக்கு. நம்ம இந்த மாதிரி சவுண்டு குறைச்சிப்போம். கட்சின் ப்ளே ஆனால் மட்டும்தான் சவுண்டு நம்ம ஏற்றுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா மிஷின் பாஸ் $200 தராங்க. அது எப்படி இருக்குது கைஸ்? ஒரு 5 கேர்ள்ஸ் ஏற்றுனா வந்து $2500 தருவாங்களா என்னன்னு தெரில. இருந்தாலும் இவங்களாம் வச்சாலும் வைப்பானுங்க கைஸ். என்னது கைஸ் இது? இது என்னது நிமிஷம் கைஸ். இது என்னன்னு தெரில. அந்த இது
லூகிஸ் கேர்ள்ஸ் இப்போ லூகிஸ் கேர்ள்ஸ் போட சொல்ல இப்போ புதுசாக ஏதோ ஜே நாங்கள் என்னவோ போட்டிருக்கு ஏதாச்சும் ஜோன் ஒருத்தன் போன வாட்டி பார்த்துருப்போம். அது வந்து மிஸ்டியும் அவங்க 2 பேரும் பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த லொக்கேஷன் போக சொல்கிறாங்க என்னன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த லொக்கேஷன் நம்ம போவோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் மிஷின் கூட இருக்குது. நான் கூட நினச்சேன் அது ஒரு சைடு குவிஸ்டாக இருக்கும், மெயின் குவிஸ்டாக இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஆனால் அது ஒரு மெயின் குவிஸ்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணி ஆகணும். ஸோ பட் ஆனால் நீங்கள் வந்து எப்போவுமே எல்லா ஜிடிஏ கேம்ஸ்லேயும் வந்து லாஸ்ட் மிஷினு அப்படின்னு எதையுமே கன்சிடர் பண்ண முடியாது. ஜிடிஏ வைஸில் ஃப்ரீ கீப் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸர் தான் லாஸ்ட் மிஷின். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சைட் குஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் மிஷின் முடிச்சுமா சைட் குஸ்ட்டு முடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அது லாஸ்ட் மிஷின் மாதிரியே இருக்கும், இருக்காதுல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி எண்ட் ஆகிற மிஷினாக தான் இருக்கும். அவ்வளோதான். இது மை கிளிப்ஸ் லாஸ்ட் லஞ்சா இது ஸ்வீட் ஆர்ட். நான் வந்து பிஸ்னஸை பற்றி பார்த்துப்பேன். ஒன்டா ஒரு லிட்டில் ஜாப் வச்சுருக்கேன். 4LA பிரதர்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு 4LA லிப்ஸ் 4LA ஸ்டஃபிங்கு. 20 நிமிஷம் 8 பால் பற்றி உனக்கு தெரியும்ல, அந்த கார் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண சொல்கிறான் எனக்கு புரியலையே. அந்த காரில் ஏதோ காரில் பாம் வைக்க சொல்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஹி ஓன்ட் டு பி கைஸ். இது என்னமோ ஜிடிஏ வயசுட்டு என்னமோ சம்மந்தமாக இருக்குது. ஏன்னா இது என்னமோ 4LAன்னு என்னமோ போட்டிருக்கு. 4LA யாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், சன்னி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஜிடிஏ வைசிட்டியில் பார்த்துருப்போம். சன்னியோட ஃபுல் நேம் இதுதான் 4LA. இந்த கேமோட டைம் லைனில் ஃபஸ்ட்டு சன்னி கூட பார்த்தீங்கன்னா வந்து லிபர்ட்டி சிட்டியில் தான் இருப்பான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் 1986 இறந்துட்டான். ஏன்னா டாமி தான் அவனை கொன்னான். எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை கைஸ், எனக்கு இப்போ ஒன்றுமே புரியல. என்னது திடீர்னு 4LA பிரதர்ஸுங்கிறானுங்க, என்னன்னே எனக்கு புரியல. ஸோ சீக்கிரமாக நம்ம பார்த்தீங்கன்னா போவோம் கைஸ். அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டை கூட்டவே இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த சப்டைட்டில் வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் என்ன பண்ண சொல்கிறான். ஏதோ ஒரு கார் எடுக்க சொல்லியிருக்கான், அது பாம் எடுக்க சொல்லியிருக்கான். அடுத்து வந்து அதை ரீஸ்ப்ரே பண்ண, ஏதாச்சும் வந்து அந்த காரை பார்த்தீங்கன்னா கார் ஸ்ப்ரே இருக்கும்ல, அதில் போய் வந்து ஸ்ப்ரே பண்ணி சொல்லிட்டு திருப்ப வந்து அதே இடத்துல வந்து வைக்க சொல்லியிருக்கான். அதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. எனக்கு வந்து சவுண்டு கூட தேவையில்ல, சப்டைட்டில் இருந்தால் போதும், எனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். எனக்கு சப்டைட்டில் ஈஸி இருக்குல்ல, அவங்க பேசிட்டாங்கன்னா எதோ பேசுவாங்க, ஒன்றுமே புரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த ஒரு இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த கார் எனக்கு தெரிஞ்சு எதுக்கு ரீஸ்ப்ரே பண்ண சொன்னால் அதை டேமேஜ் பண்ணிக்கிட்டோம், அதுக்கு தான் ரீஸ்ப்ரே பண்ண சொல்கிறான் போல இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துட்டோம். ஸோ வந்து படா பார்த்தீங்கன்னா வழியை மறைச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ சீக்கிரமாக அந்த கார் எடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த காரை இடிக்காமல் கொண்டு போகணும் போல இருக்குது. பார்த்து கொண்டு போடா கிளாடு. இத்தனை நாள் டாமின்னு இருந்தேன், நான் கண்டிப்பாக நீ வெறுப்பு இருப்பேன். இவன் யாரா இவன் டாமின்னு போகிறான். இப்போ கிளாடுன்னு இருக்கேன். தயவு செஞ்சு ஏதாச்சும் கோளாராக ஏதாச்சும் பண்ணி விட்டுறாத, எங்கேயாச்சும் இடிக்கிறது ஏதாச்சும் பண்ணி விட்டுறாத. பார்த்துரா திடீர்னு இந்த மாதிரி டாக்ஸின்னு ஏதாச்சும் பைக்கில் ஏதாச்சும் வந்துடுது. ஸோ அதான் பிரச்சனையே, பார்த்து கொண்டு போகணும். நம்ம ஸ்லோவாகவே கொண்டு போவோம். அதான் 6 minutes கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த 8 பால் இருக்கான்ல, அவனோட இடத்துக்கு இதை கொண்டு போக சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இப்போ 8 பாலோட இடத்துக்கு தான் போகிறோம். பார்த்து கொண்டு போகணும். இது வேறதோட கைஸ், நம்ம பார்த்து போகணும். பார்த்து போடா கிளாடு, தயவு செஞ்சு பண்ணிடுறாங்க. இவனை என்னனாலும் திட்டலாம், எப்படினாலும் பேச மாட்டான் ஒன்றுமே. ஸோ பார்த்து போகணும் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதான் 8 பால் இடம் போல இருக்குது. என்னடா இடம் அது? 8 பால் இடம் சரியில்லையே, என்னன்னு தெரில. ஸோ இதுக்குள்ளே தான் கொண்டு போக சொல்லியிருக்காங்க போல இருக்குது. ஸோ உள்ளே போயாச்சு பாத்திரம் அதுக்குள்ளே போய் இடிச்சிடக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாம் வந்து பிளான்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஆகிடுச்சு. ஸோ அதான் வெடிக்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ வெடிக்க வச்சோன்னா கிளாடு செத்துருவான். அதனால் பார்த்தீங்கன்னா மிஷின் ஃபெயில் ஆயிரும். பாத்திரனது இப்போ எங்கே கார் ஸ்ப்ரே எங்கே? இல்லை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல இடிக்காமலே கொண்டு போயிட்டோம்ல, அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து கார் ஸ்ப்ரே கொண்டு போக தேவையில்லையா. ஸோ அதான் நம்மளோட லக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கியாக இருக்கும் நம்ம. லக்கின்னு சொல்லி ஏதாச்சும் கோளாராக பண்ணி விட்டுறாதடா, அதை செஞ்சு கிளாடு ஏதாச்சும் கோளாராக பண்ணி விட்டுறாத. பார்த்து போகணும். பாத்திரம் எவனாச்சும் இடிச்சிடாதீங்களா, என்ன எவனும் இடிக்காதீங்களா. அவங்க வம்புக்கு எவனா, எந்த வம்புக்கு வரலடா. நான் என்பிசிலாம் இருக்காங்களா, அவங்கள இடித்தா கூட பிரச்சனை கிடையாது. அதனாலலாம் கார் டேமேஜ் ஆகுது. வேறு ஏதாச்சும் செவுறு போய் லேசாக உரசனா கூட போதும், சோலி முடிஞ்சது. நீங்கள் வந்து அந்த ரீஸ்ப்ரே பண்ணுறதுக்காக போகணும். அந்த கார் ஸ்ப்ரேக்கு போய் நீங்கள் ரீஸ்ப்ரே பண்ணி என்னென்னமோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா டயர்லாம் கொடுக்குறானுங்க. இடிக்கா எவனாச்சும் இடிச்சிடாதீங்களா. நான் ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான். டக்குன்னு போய் வச்சுருக்காரு, அவ்வளோதான். புத்த கார் இந்த இடிச்சிட்டேன் தெரியாமல்.
ஏய் ஆடா பாவி கைஸ், என்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா? நான் தெரியாமல் அந்த காரை போய் இதில் இடிச்சிட்டேன். அதனால் என்ன ஆயிடுச்சு, அதனால் ரீஸ்ப்ரே பண்ண சொல்லுவாங்க. நான் போய் ஸ்ப்ரே பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படியோ பார்த்தீங்கன்னா ரீஸ்ப்ரே பண்ணிட்டு எங்கேயுமே கஷ்டப்பட்டு இடிக்காமல் நான் ரொம்ப வந்து பார்த்து கொண்டு போகணும். நடுவில் டிராஃபிக் ஜாம் வேறு ஆச்சு. ஸோ ரொம்ப நான் பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கார் பொசிஷன் கரெக்டாக வைக்கணும் போது தான் கைஸ் எனக்கு பிரச்சனையாகுது. போன வாட்டி நான் இடிக்காமல் தான் வச்சேன். அப்பயே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ என்னது ஆக்டிவேட் த கார் பாம் இருங்க, அவன் வந்தவொடனே ஆக்டிவேட் பண்ணும் போல இருக்குது. ஓகே, இது ஆக்டிவேட் பண்ணால் அதுக்கு உள்ளே போய் ஆக்டிவேட் பண்ணணும். ஓடுறா கிளாடு தயவு செஞ்சு என்னை விருப்பேற்றாத. ஆனால் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. பாமா பார்த்திங்கன்னா ஆர்ம் ஏதாச்சும் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓடு ஏதாச்சும் நமக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடக்கூடாது. நம்ம இங்கேருந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அவன் பார்த்திங்கன்னா வரான். சீக்கிரம் வாடா, என்னடா இவ்வளோ பொறுமையாக வர, என்னடா இவன் இவ்வளோ பொறுமையாக வரான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போய் ஏறிட்டான். என்னடா அம்மாடு வெடிச்சிருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிது. $10,000 வேறு லெவலு. எப்படியே முடிஞ்சது கைஸ் இந்த மிஷினை. ஆனால் சத்தியமாக நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடித்தேன். ஏய் நீ எதுக்குண்ணா என்ன துரத்திட்டு வர? என்னதுக்கு துரத்துறேன்? என்ன எனக்கு எதுவும் தெரியாது சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். இவதுக்கு என்ன துரத்திட்டு வரான்? டே என்ன விட்றா, என்ன எடப்பா என்ன விட்றா. பஸ்ட்டு பண்ணிடாதா சார் விட்டுருங்க சார். என்ன இது சம்மந்தமே இல்லாமல் துரத்துறான் என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ திருப்பி அந்த ஜோஸோட கராஜ் தான் போக சொல்கிறாங்க. ஏதாச்சும் காப்பு வந்துட்டு போகிறாங்கடா. அடப்பா இது வேறு பற்றிக்கிச்சு. ஓடு. ஐயோ பற்றிக்கிச்சு அம்மாடி. ஏன்டா இடிக்கிற மாதிரி வராதிங்களா தயவு செஞ்சு. அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாம் கிட்ட வரானுங்க. ஏன்டா அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு என்னடா? ஸோ பார்த்திங்கன்னா இந்த வேன் எடுத்துகிட்டு போவோம். வேறு வழி இல்லை, வேனு தான் கிடைக்கிது. பைசிட்டி இருந்தாவாச்சும் பரவாயில்ல. ஏதாச்சும் பைக் ஈஸியாக கிடச்சிடும் நமக்கு. என்ன பைக்னாலும் ஈஸியாக கிடச்சி. நான் ஸ்கூட்டி கூட ஈஸியாக கிடச்சி. ஸ்கூட்டி கூட வந்து வசதியாக வச்சு ஓட்டிடலாம். பட் ஆனால் இந்த கேம் தான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த கேமில் ஸ்விம்மிங் ஃபீச்சர் தான் இல்லை, இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். GTA வைசிட்டியில் அதே ஃபீச்சர் இல்லை, அதுவும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸ்விம்மிங் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா வந்து GTA 3லேயும் இல்லை, வைசிட்டியும் இல்லை. சாண்ட்ரஸில் தான் இருக்குது. அதில் வேணால் தண்ணிக்குள்ளே போய் நல்லா பண்ணலாம். பட் ஆனால் GTA 4ல் வந்து ஸ்விம் பண்ணலாம் முடியும். ஆனால் தண்ணிக்குள்ளே போய் நீங்கள் போய் நீந்த முடியாது. அதாச்சும் பார்த்திங்கன்னா வந்து GTA 4ல் பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி மேலேயே பார்த்திங்கன்னா நீந்திட்டு இருப்பீங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து சாண்ட்ரஸ் நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே போகலாம். அப்படியே தண்ணிக்குள்ளே போய் அதை உள்ளே என்ன இருக்குது ஃபிஷ்ஷெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். மீன் ஷார்க்கெலாம் உங்களால் பார்க்க முடியும். ஷார்க் இருக்குமா என்னென்னு டவுட்னா. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்பாடி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது மிஷின்ஸ் எல்லாம். இது ஃபேரவெல் சங்கி சாங்கா அப்படின்னா இது வரான். சங்கி சாங்கு இது வந்து எனக்கு ஸ்பாங்க்கு கொலம்பியாவில் இருந்து வரான்லாம் ஏதோ ஒன்று. நான் ஷுவராக இல்லை. இப்போ வந்து நீ வந்து சைனா டவுனில் போகணும். அதுக்கப்புறமா நீ வந்து அவனை போய் கொல்லணுங்கிறான். அதுக்கப்புறமா வந்து நீ அம்முனேஷனுக்கு பின்னாடி போ, உனக்கு ஏதாச்சும் கன்று கிடைக்குங்கிறான் போல இருக்குது. ஆல்ரைட் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து நீ வந்து சைனா டவுனுக்கு போங்கிறான். எவனே ஒருத்தனை கொல்ல சொல்கிறது கொலம்பியாவிலேருந்து எவனோ வந்து சங்கு டுங்குன்னு என்னமோ ஒருத்தன் வருவானா. அவனை போய் கொல்ல சொல்கிறீங்க. அவனை வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கார் கண்டிப்பாக நமக்கு செட் ஆகாது. 2 பேரை கொல்ல சொல்கிறீங்க. அல்ல வேலை டைமர் இல்லையே. டைமர் இருக்குன்னு சொல்லி முடிஞ்சது. ஸோ இங்கே தெரிஞ்சு 2 பேர் இல்லை கேஸ். அது என்னவாக இருக்குன்னா வந்து கண்டிப்பாக அது அம்முனேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அம்முனேஷன் பின்னாடி போ அப்படின்னா. ஸோ பார்த்தீங்கன்னா அம்முனேஷன் பின்னாடி இப்போ அம்முனேஷன் இங்கே இருக்குது. அம்முனேஷன் அங்கே இருக்குது கைஸ். இங்கே தான் இருக்கான். பேசாமல் நம்ம ஃபஸ்ட்டு அம்முனேஷனே போயிடுவோம். அப்போ தான் ஏதாச்சும் புது வெப்பன் கிடைக்கும். ஏதாச்சும் பிஸ்டலு ஏதாச்சும் தந்திங்கன்னா அவ்வளோதான்டா, கடுப்பாயிருவேன். அங்கே வரைக்கும் நான் மெனக்கெட்டு வரேன். நான் ஏதாச்சும் தேவலாமல் ஏதாச்சும் வந்து பிஸ்டலு ஏதாச்சும் கொடுத்திங்கன்னா அவ்வளோதான். ஏதாச்சும் ஷார்ட் கன் தரணும். அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கன்னாக தரணும். இல்லைனா UZ1 ஒரு கன்று இருக்கும், அதையாச்சும் தரணும். ஏதாச்சும் தேவலாமல் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், முடிச்சுட்ருவோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. என்கிட்ட இங்கே ஒரு கன்று இருக்குது. அவன்கிட்டருந்து வாங்கினது கன்று. இந்த கன்னை வச்சு போட்டு போயிட்டே இருப்பேன் நான் வாட்டிக்கு. ஸோ வேகமாக பார்த்திங்கன்னா அம்முனேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ உள்ளே போக வேண்டியதான். உள்ளே போயாச்சு. சார் ஏதாச்சும் கன்று வச்சுருக்கீங்களா? ஜோ வந்து என்கிட்ட சொன்னான், இப்போ நீ வந்து பின்னாடி போக சொல்கிறான் கைஸ். ஆனால் நீங்கள் டேரெக்டாக பின்னாடி போனால் கூட வந்து உங்களுக்கு கன்று இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அவன் வந்து என்ன கன்று, ஆட பாவி பிஸ்டலை கொடுத்துருக்காங்க கைஸ்.
பரவாயில்லடா நம்மள்ட்ட இந்த கன் இருக்குது, அதுக்குமா ஷார்ட் கன் வர நம்ம வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. என்னடா நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கானுங்க கைஸ். சண்டை போடாமல் ஆளுங்கடா. உலகத்தில் யாரும் பெர்மனெண்ட் இல்லை. ஒழுங்காக சண்டை போடாமல் ஆளுங்க. இப்போயே டாமிக்கு வந்து 2023 வந்து 72 வயசு ஆகுது. 72 வயசு ஆகுது. அவனே என்றைக்கும் ஒரு நாள் சாக தான் போகிறான். அதான் எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். சண்டை போட்டுருக்காங்க கைஸ் பார்த்தீங்களா. எல்லாம் கேட்கலாம், டாமிலாம் செத்து போக மாட்டேன்ல அப்படின்லாம் கேட்கலாம். பட் ஆனால் ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டாமி பார்த்தீங்கன்னா செத்துட்டானா. அது எப்படின்னு எனக்கும் ஒன்றும் புரியல. பட் ஆனால் GTA 6 வந்து டாமி வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் வர மாட்டான். அவன் ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டாமின்னு ஒரு கேங்ஸ்டர் இருந்தான், அவன் இந்த மாதிரிலாம் பண்ணான், அப்படி பண்ணான். அடுத்து அவன் மேன்ஷன்லாம் இருக்கும். என்னடா அது இப்போ என்ன பண்ணணும் நான் ஐயா எனக்கு என்னடா அது அங்கே நம்ம நின்றுட்டுருக்கோம். என்ன பங்கு நூடுல்ஸா? நான் மேகி கேள்விப்பட்டிருக்கேன், இப்பி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா பங்கு என்னன்னு தெரில. தம்பி இதெல்லாம் சாவுங்கடா. ஐயோ போட 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 நான் அடிக்காதீங்க சார். நான் ரொம்ப நல்ல பையன் சார். நான் வந்து நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன் சார். நான் என்ன தயவு செஞ்சு விட்ருங்க. ஐயோ வேறு ஓடுறாங்க என்னால் ஓட முடியல என்னால். ஏன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கிளாடுக்கு ஸ்டமினா கம்மின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இவன் ஒருத்தன் கண்ணாம்பினான்னு சொல்கிறான். ரே வந்துடுறா. ஐயோ அவன் காரில் எஸ்கேப் பாறாங்க கைஸ். சுடுறா அடப்பா. அவனை சுடுறதுக்கு போல எவனையோ சுடுறான் கைஸ். ரே அந்த கார் வச்சு அவனை சேஸ் பண்ணும் போல இருக்குது. தம்பி கொஞ்சம் காரை கொடுக்கும். நான் கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா போவோம். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. எவ்வளோ தைரியம் இருந்தால் தப்பிச்சு போயிருப்பேன். கஷ்டப்பட்டு நானும் மிஷின்ஸ்லாம் முடிக்கலான்னு வந்தா ஒன்று நீ தாண்டி இருக்குல்ல ஈஸி. ஒன்றெல்லாம் அப்பயே கொண்டு இருந்தானே மிஷின்லாம் பாஸ் ஆகி எனக்கு காசு கொடுத்துருப்பானுங்க. இப்போ ஒரு இடி இடிக்கணும். இடி இடிக்கணும் அப்படியே போட்டு. அவன் அந்த இடியில் அப்படியே என்ன ஆயிருக்குன்னா வந்து ஐயோ யாரா அவன் சரண்டாயிரம் வந்து வருவான். அந்த கேப்பில் போட்டு திருட்டு போயிட்டே இருப்பேன் நான். கிளாடு ஸ்பீடுடா. கிளாடு என் பேர் கிளாடு ஸ்பீடுடா. ஒழுங்காக இப்போ ஸ்பீடாக வந்து போட்டு தள்ளிட்டே இருப்பேன். ஒழுங்காக வரப்போறியா இல்லையா? என்னடா அவன் வரமாட்டிக்கான். டே இங்கே பாரு, டிக்கியோட அந்த கதவே போயிடுச்சு. இன்னும் வராமல் இருந்தேன்னா அவ்வளோதான். அடுத்து நீ உட்காந்துருக்கிற சீட்டு பக்கத்தில் ஒரு கதவு இருக்குல்ல, அது போயிடும். அடுத்து உன்னை ஈஸியாக வெளியிருந்து போட்டு சொல்லிடுவேன். ஒழுங்காக இப்போ வரப்போறியா இல்லையா? தம்பி நீயா வந்துட்டானா வந்து நான் அவனை விட்டுருவேன். இப்படி இந்த மாதிரி தகராறு பண்ணிகிட்டு இருந்தானா அவ்வளோதான். நீ ஏன் இப்போ வரப்போறியா இல்லையா சொல்லு. நீ ஏன் வரப்போறியா இல்லையா? வரமாட்டல இருறா. உன்னை சும்மா வரமாட்டேன்டா. இன்னைக்கு நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தெரியுமாடா. டெஃபினட் எடிஷன் விளாட்றேன்டா. ஒரிஜினல் கூட வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு 1000 ரூபா போட்டு கேம் வாங்கியிருக்கேன். அதுக்காவாச்சும் நீ இப்போ வரப்போறியா இல்லையா? ஏன் காரே பற்றிக்க முடியல இருக்குது. அந்தளவுக்கு நான் வந்து இடிச்சிட்டேன். நம்ம எதோ வளரிட்டு இருக்கோம். டக்குன்னு போய் சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். வந்துடுற அவளுக்கு மரியாதையா. வரப்போறியா இல்லையா இப்போ? ஐயோ கைஸ் அவன் ரொம்ப சுற்றுறாங்க கைஸ். அதனால் சத்தியமாக அவனை பார்க்க முடியல என்னால். ரொம்ப கஷ்டம். ரொம்ப சுற்றுறான். ரொம்ப டஃப் கொடுக்குறான் இவன். இவன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரை வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கான். GTA Vice City வச்சு பரவாயில்ல. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறங்கிடுவாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை. அவன் என்னத்தான் இடித்தாலும் அவன் அப்படியே காருக்குள்ளே இருக்கான். ஸோ இப்போ அவனே இடிச்சுக்கிட்டாங்க கைஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனே இடித்து டேமேஜ் பண்ணிக்கிட்டாலும் கார் பற்றிக்கும். அவனே காலியாயிடுவான் கைஸ். அவன் உட்காந்துருக்கிற சீட் பக்கத்தில் உள்ள கார் அந்த இது போயிடுச்சு கைஸ். இதான் சான்ஸ். போடு. அடப்பாவி அந்த புல்லட் வச்சு அந்த இப்போ வச்சுருக்கிற அந்த கன்னை வச்சு காருக்குள்ளே இருந்தே அப்படி சுடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அவன் தப்பிச்சிட்டான். ஸோ வேகமாக வந்து அவனை போய் போட்டு தள்ளணும். வந்துடுறா ஒழுங்கு மாதிரியே வரப்போறியா இல்லையா? அடப்பாய் நான் என் வீட்டுக்கே போய் வரப்போறேன்டா. அடப்பாய் வாங்கடா. இது வேறு கண்ட்ரோல்ஸ் எனக்கு சுத்தமாக புரியல. சார் அடப்பாய் அவன் வாங்க அந்த சீட்டு போய் இவன் என்ன கை சுற்றிக்கிட்டே இருக்கான் ஊருக்குள்ளே. காய்ஸ் யார் கைஸ் இவன்? காரை கவுத்தி போட்டா வச்சு பரவாயில்ல. எப்படியாச்சும் முடிஞ்சுது. எங்கடா போனேன்? பாடி அடப்பாய் கைஸ் அவன் சுற்றிக்கிட்டே இருக்கான். பிடிக்க முடியல அவனை. இப்போ ஒரு இன்னொரு அடி. டேய் இப்போ வரப்போறியா இல்லையா? அடுத்து எனக்கு ஆத்திரம் வந்துடும்டா. இவன் ஒழுங்கு முடியாது. வரப்போறியா இல்லையா? இவனை கொல்ல சொன்னீங்க. எதுக்கு இவனை போய் கொல்ல சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இவன் ஊராக சுற்றிட்டு இருக்காங்க கைஸ். லிபர்ட்டி சிட்டியே நமக்கு சுற்றி காமிச்சிடும் அவ்வளோ இருக்குது. அந்தளவுக்கு இவன் சுற்றுறான். ஸோ பார்த்தீங்கன்னா சுடு. சுடுறா கிளாடு. அவ்வளோ சுடு.
இன்னுமா கைஸ் அந்த கார் பற்றிக்கலாம். நான் வேறு சுட்டுட்டேன். அங்கே பாருங்கள் என் புல்லட் வேறு ரொம்ப கம்மியாயிடுச்சு. இறங்கி போய் சுடணும்னு நினைக்கிறேன். காருக்குள்ளே இருந்தே இந்த வெப்பன் மட்டும்தான் வச்சு சுட முடியுது. பிஸ்டல் இருந்தால் வச்சு பரவாயில்ல. ஸோ வேகமாக இவனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ முடிஞ்சது கைஸ், முடிஞ்சது. ஏய் சாவா போடு. ஏய் இவன்டா ஏய் எங்கடா வர்ற அடப்பாய் தப்பிச்சிட்டாங்க கைஸ். ஏய் எவ்வளோ தூரண்டா ஓடுவ? இவனை பிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுது எனக்கு. ஸோ வேகமாக இப்போ போய் பொத்துன்னு ஒரு இடி அடிச்சு கண்டிப்பாக பற்றிக்கும்னு நினைக்கிறேன் காரு. ஆல்ரெடி நான் வேறு பிஸ்டல் பாவி என் கார் நல்லா பற்றிக்குதுடா. அவனுக்கு என்ன நடக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் ஆனால் நமக்கு நல்லா என்னென்னமோ நடக்குதுடா. கடைசியில் இப்போ வேனில் போய் போக சொல்லிட்டானுங்க. இப்போ நான் வேனில் தான் போய் வேறு வழி இல்லை. ஸோ பார்த்தீங்க கைஸ் இது ஷார்ட்கட்டுக்குள்ளே போய் அவனை இடிச்சிட்றான் பாவி கைஸ். ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து என்னை எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கான் என்ன. நான் பார்க்குறேன் நான் 10 நிமிஷமாக கண்டிப்பாக நான் துரத்திட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக துரத்திட்டு இருக்கேன். நான் 10 வருஷத்தில் நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸு கட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் அவனை எப்படியாச்சும் அவனை பார்த்தீங்கன்னா கார் பற்றிக்கிச்சான். வெளியே வந்து இங்கே தான் இருந்தான். இவன் தான் அது கார் விட்டு வெளியே இறங்கினான். அப்படியே தெரியாமல் ஒரு ஏற்றினேன். அப்படியே போயிட்டான். ஸோ எவ்வளோ அலைய விட்டா என்ன. வாங்கடா எவ்வளோ அலைய விட்டான். எப்படியே பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறேன்னா மிஷின்ஸ் தான் எதுவும் பண்ண போகிறதில்ல. சேஃப் ஹவுஸுக்கு போகிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும்னா 5 மிஷின் கூட ஒரே வீடியோவில் போடுவேன். பட் ஆனால் அதுக்குள்ளே டைம் ஆகிடுது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இவனை சேஸ் பண்ணுறவங்கள பேரில் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஃப் ஹவுஸ் போகிறோம். இத்தனை பேர் இத்தனை வாண்டடில் அவனும் தரவே மாட்டேங்கானுங்க. லிபர்ட்டி சிட்டி காப்ஸ்னு எப்படி தான் இருப்பானுங்களுக்கு. ஸோ டே எல்லோரும் ஏற்றாதரா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப் முன்னாடி வந்து ஒரு ஆள் காப் இல்லாதப்ப நீங்கள் ஒரு ஆள் 2 ஆள் கொண்டிங்கன்னா வந்து பிரச்சனை இருக்காது. இதுவே நீங்கள் கொண்டுக்கிட்டே அதாச்சும் காப்பு இல்லாதப்ப கொண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வாண்டர் லெவல் கிடச்சிரும். இதுவே வந்தீங்கன்னா வந்து காப்பு முன்னாடி நீங்கள் ஒரு ஆள் அடித்தாலே உங்களுக்கு வாண்டர் லெவல் கிடச்சிரும். பட் ஆனால் நீங்கள் காப்பு இல்லாதப்ப வந்து ஒரு ஆள் 2 ஆள் கொண்டா பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. நீங்கள் அதுக்குன்னு கொண்டுக்கிட்டே போனீங்கன்னா அதுக்கு வாண்டர் லெவல் உங்களுக்கு கிடச்சிரும். அது ஏன்னு தெரியாது. எவனாச்சும் போலீஸ்கிட்ட கால் பண்ணி சொல்லிடுவானு எனக்கும் தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா புதுசாக வெப்பன்லாம் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வராத திறங்கடா. இதான் நம்ம காரு வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேமை சேவ் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சேவ் இது பார்த்தீங்கன்னா வந்து டைவ் மிஸ்டி ஃபார் மீ. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா லோடில் இந்த இது கேமுக்குள்ளே போய் அவ்வளோங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கேம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து குதிச்சு பார்ப்போம். குதிரா கிளாடு குதிக்க மாட்டேங்கடே. குதிரா இவன் ஒருத்தன் குதிக்க மாட்டேங்கான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.